நாங்கள் காசியெல்லாம் போய் எடுத்தோம். காசியில் போய் எடுத்து அங்கே யாருக்கும் எந்த மேக்ஸிமம் நாங்கள் போனவங்க யாருக்கும் ஹிந்தி மேக்ஸிமம் தெரியாது. அதை வந்து சமாளிக்கிறதுக்குள்ள அங்கே வந்து வேறு அங்கே வந்து ப்ராப்பர்ட்டி எதுவுமே கொண்டு வர முடியாது. எல்லாம் ஐடியா தான், அங்கே இருக்கிற ஐடியா வச்சு தான் நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். பார்த்து சார் இந்த இடம் நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்குது, பெர்மிஷன் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, ஆனால் இது கிடைக்கல, இதுக்குள்ளே நம்ம பண்ணணும் அப்படின்னா அவ்வளோதானே சார் விடுங்க சார் அப்படி கையிலே தூக்கிட்டு ஓடுவார் மனுஷன். 2 நாளாக வந்து இந்த கேமராவை கீழே விடாமலாம் வச்சுட்டு காசியில் வந்து கீழே நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், கேமரா எதுக்குமே சில இடத்துல ஸ்டாண்டில் போட்டுக்க மாட்டோம். ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக தூக்கிட்டு ஓடினார், ரோடாக ஓடினார். நான் சார் அவர் ஓடி வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல நின்றுடுவேன். ஹீரோ ஓடி வருவார், வில்லன் ஓடி வருவார், நான் எங்கே பின்னாடி இவர் ஓடி வருவார். இந்த மாதிரி அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இந்த படத்துக்கு அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருந்தார். அவர் ஒரு ஹீரோ, மியூசிக் டைரக்டர் இன்னொரு ஹீரோ. ஏன்னா நிறைய எனக்கு ஹீரோக்களாக அமைஞ்சிட்டாங்க. இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஆடியோ பார்த்தீங்கன்னா செம்ம சாங்கு, உங்களுக்கு 2-3 சாங்கு பார்த்தீங்கன்னா ஃபீல் குட்டாகவும் இருக்கும். காலேஜ் இது வரைக்கும் காலேஜ் சாங் நிறையா வந்ததே இல்லை. பார்த்தீங்கன்னா காலேஜில் பசங்க பாடுற மாதிரி இல்லை. இந்த படத்தில் அதுக்கு நாங்கள் ஒரு தீனி போடுற மாதிரி ஒரு வாமோ சம்பிகோன்னு சொல்லிட்டு ஒரு சாங் போட்டிருக்கோம், செம்மையாக சாங்கு.